இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களது வீடியோ மூலமாய் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 119 71 வசனம் சொல்லப்படுகிறது. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கலாம், போராட்டம் வருங்க, எல்லாருக்கும் போராட்டம். கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. ஏன்னு சொன்னால், அவர் உலகத்தில் வந்தார், அநேக போராட்டத்தை ஜெயித்து அவர் மரணத்துக்கு போனார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த ஜெயம் பெற வேணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வருங்க. அதுதான் சொல்கிறார், போராட்டம் வந்தனால்தான் நம்ம நல்ல வழிகளை கற்றுக்கொள்கிறோம். பிரச்சனை வரும்போது தாங்க ஒரு விடுதலை கிடைக்குது. பிரச்சனை இல்லாமல் விடுதலை வாங்க முடியாதுங்க. ரத்தம் சிந்துதல் அது விடுதலை கிடையாது. ரத்தம் சிந்துதல் அப்படி இல்லாமல் ஒரு விடுதலை கிடைக்காது. ஒரு சண்டை வருதுன்னா சண்டை போட்டு முடிஞ்சால் தாங்க ஒரு சமாதானம் வரும். அது வரைக்கும் 4 நாளுக்கு நீ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போ, நான் ஒரு மாதிரியாக பார்த்து இப்படியே போய்கிட்டு தான் இருமா கண்டி. ஆனால் சண்டைன்னு ஒரு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அன்றையோட முடிஞ்சிடும். ரத்தம் சிந்துதல். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை கூர்ந்துக்காதீங்க. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாவீது எவ்வளோ உபத்திரப்பட்டாரோ, எவ்வளோ பிரச்சனைப்பட்டாரோ, அது நல்லதுன்றார். எனக்கு பிரச்சனை வர்றது நல்லதுப்பா, ஏன்னா உங்களுடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ளுக்கிறேன்ப்பா. இயேசுவே உங்கள் வழியில் கற்றுக்கொள்கிறேன்ப்பா. உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனை வரும்போது நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா இயேசு உங்களோடு கொடுக்குறார். பிரச்சனை வரவங்க வீட்டில் நிச்சயமாக இயேசு இருப்பாருங்க. அந்த பிரச்சனை ஒரு விடுவித்து காக்கிறார்ல, அதாங்க இயேசு. பிரச்சனை வரும், மலை போல் பிரச்சனை வரும், எப்போ தீர்வுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்கல்ல, அப்போது பார்த்துருக்குறாரு, உங்களை கேட்டிருக்கிறார், விசாரிச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன தெரியல, எப்படியோ விடுதலை ஆயிடுச்சு, பரவாயில்லப்பா நினைப்பீங்க. ஆனால் இயேசு உங்களோடு கூட இருந்திருக்கிறாருங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, பொறுமையாக உபத்திரப்பட்டுக்கிறீங்க, அதை சகிச்சு பண்ணீங்கல்ல. இயேசு உங்களோடு இருக்கிறாரு. என் மகனுக்கு எந்த பொல்லா போகிறத அவர் பாதுகாக்காரு. ஏன்னா அந்த விஷயம் அவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, நான் பிரமாணங்களை அதனால தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இயேசுடைய வழியை கற்றுக்கொள்கிறீங்க. நம்ம எப்படி நல்லா இருக்கணுமா, எப்படி இருக்க வேணும், எப்படி போனால் என் வாழ்க்கை சிறப்படும், எப்படி போனால் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு சில பிரமாணங்களை கற்றுக்கொடுக்குறோம். அவர் கற்றுக் கொடுக்குறவர் நமக்கு, நம்ம கற்றுக்குறோம். இந்த வேத வசனம் நீங்கள் பார்க்குறீங்க, அநேகருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அநேகருக்கு கற்றுக்குறீங்க. இவெல்லாம் வசனத்தை கேட்டோம்பா, என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா. ஆனால் பிரமாணங்களை கற்றுக்கணும். ஆனால் உபத்திரம் வரும், ஆனால் உபத்திரம் வரும்போது நல்லது. ஏன்னா இந்த வசனத்தை கேட்கும்போதும், இந்த வார்த்தை கேட்கும்போது, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வழியை கற்றுக்கொள்கிறேன், அவர் பின்பற்றுதலை நம்ம கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தாவீது உருக்கமாக சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட சரிங்க, உபத்திரம் வரும்போது பயப்படாதீங்க, துன்பம் வரும்போது பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். அதே 2ஆம் வசனத்தை சொல்கிறதுக்கு அந்த 72 சொல்லுது, அநேக ஆயிரம் பொண்ணு வெள்ளியை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேக பொண்ணு வெள்ளி இருக்கட்டுங்க, அவர் கொடுத்தாரு. அந்த வேத வசனம் நீங்கள் கேட்குறீங்களா, அதே காட்டில் இது விளம்பினதே இது நல்லதுன்றார். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் உங்களை வழிகாட்டும், இந்த வசனம் கட்டுகளை உடைக்கும், இந்த வார்த்தையை உங்களை என்ன பண்ண சுகப்படுத்தும், இந்த வார்த்தையை உங்களை உயர்த்தி வைக்குங்க. எத்தனை அற்புதமான வார்த்தைகள் உள்ளது தெரியுமா. புதைப்பொருளுங்க, மதுரமான வார்த்தைகள்லாம் உள்ள இருக்குது. நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். படிக்க முடியல, எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த வீடியோவை நான் டெய்லி போடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ மட்டும் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ, பேசுகிற வசனங்கள், வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஆண்டவர் இது மூலிமா அவங்க என்ன பண்ணார், விளம்பின வேதமே நல்லது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை வைப்பாருங்க. ஏன்னா காரணம் என்னன்னு சொன்னால், அநேக பொன்னை வெள்ளியை பார்க்கலும், அநேக பொல்லி வெள்ளிலாம் ஒழிஞ்சு போயிடுங்க. இந்த வார்த்தை ஒரு நாளும் விழாது, தரையிலிருந்து வீணாக போனதுன்றாரு. உங்கள் இருதயத்தில் போயிடுச்சுன்னா இந்த வார்த்தையை பொண்ணுக்கு வெள்ளிக்கு அதை காட்டிலும் அற்புதமான மதுரமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். விளம்பின வேதமே நல்லது அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வீங்க. இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். காட் பிளஸ்.